அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும்
என்றென்றும் பேரிரக்கத்தால் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. லூக்கா நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மை நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, சகோதர சகோதரிகளே, மிக உச்சகட்டமான தயாரிப்பு நிலைகளில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் எல்லாம் பொதுவாக அப்படித்தானே. ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு தேர்வு நடைபெறும், இன்னொரு பக்கம் ஆள் பார்த்தும் இனம் பார்த்தும் ஈடு பார்த்தும் பஜனை பாடுகிற ஒரு பக்கம் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கேளிக்கைகளில் ஈடுபடுகிற கூட்டம், கேதரிங்ஸ் என்று சொல்லுகின்ற இன்னொரு கூட்டம், குடில் கட்டுறது, போட்டி போட்டு குடில் கட்டுற ஒரு கூட்டம், கோயிலுக்கு உள்ளேயா வெளியிலையா, அதில் சின்ன இயேசு இங்கே பெரிய இயேசு, எல்லா இடத்துலையும் ஒரு காணிக்கை பெட்டி வச்சுருவோம் நம்ம, அதுக்கு ஒரு தயாரிப்பு, புதிய துணி வாங்குறது, என்னென்ன பலகாரம் செய்யலாம் என்று இப்போவே யோசனை, கிறிஸ்துமஸுக்கு பூசையை போகாமல் எங்கெல்லாம் சுற்றலாம் என்று ஒரு திட்டங்கள். இதெல்லாம் கிறிஸ்துமஸ் டைமில் நடக்கக்கூடிய காரியங்கள். எங்கே போனால் நல்ல வெடி கிடைக்கும், எப்படியெல்லாம் காசை கரியாக்கலாம், இல்லை வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஹாப்பி கிறிஸ்மஸ் இதை வச்சுக்கிடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம். இதெல்லாம் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை, இது வேணும். வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் கொண்டாட்டத்தோடும் நின்றுவிடுமோ என்ற ஒரு அச்சம்தான், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கையிலே சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த இயேசு பிறக்கிறார். இந்த உலகத்திலே சமத்துவத்தை கொண்டு வரணும், சந்தோஷத்தை கொண்டு வரணும், சமாதானத்தை கொண்டு வரணும், எல்லோரும் வாழ்க்கையில கொண்டாடணும், சிரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், உறவா இருக்கணும், உணர்வோடு இருக்கணும் என்பதுதான் இயேசுனுடைய பிறப்பினுடைய அர்த்தம். ஜாதி கடந்து மதம் கடந்து கொடுக்கக்கூடிய மீட்பின் அருளை இந்த சமூகம் கண்டடைகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. வானதூதரே வாழ்த்த வருவாரா? ஒரு பாட்டு உண்ட, வருவாரா என்று பாட்டு பாடுவாங்க. வானதூதர் வருவாரா, வந்து நம்மை வாழ்த்துவாரா? அன்னை மரியாளை வந்து வாழ்த்தினாரே, அதே வானதூதர் நம்மை வந்து வாழ்த்தி வரவேற்பாரா? உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும், இயேசு என்ற குழந்தை பிறக்கும் என்று அந்த வாழ்த்து சொல்ற அளவுக்கு நம்மை நாம் தயாரிக்கிறோமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அன்னை மரியாளுடைய வாழ்க்கை கொஞ்சம் தூய பரிசுத்தமான வாழ்க்கை. அவர் வாழ்ந்த குடும்பத்தில் மிகச் சிறந்த பயிற்சி பெற்றார். ஆகவே உலகில் உள்ள இருளின் வசம் தன்னுடைய வாழ்வை ஒப்படைக்காமல் ஒளியின் மகளாகவே பிரகாசித்து வந்தார். சுடர் ஒளியாய் வாழ்ந்து வந்தார்.
அவர் தன் மிக சிறப்பான வாழ்வால் வானதூதரை மண்ணகம் இறங்க வைத்தார். நம்முடைய கொண்டாட்டங்களை பார்க்கிற பொழுது வானது இறங்கி வருவாரா, ஆனா அங்கிருந்து எழுப்பி ஓடிடுவாரான்னு நமக்கு தோணுறது. வானதூதரே அவருடைய வாழ்வால் இவரை இம்மானுவேலின் தாயார மாறும் பாக்கியத்திற்காக தேர்ந்தெடுத்தார். இவை அனைத்தும் கடவுளின் திட்டம்தான். இந்த கடவுளின் திட்டத்தை நாம் நினைத்து பார்க்க முடியுமா? அதற்கு நாம் தகுதியானவர்களா? இது கிடைத்தது மரியாள் செய்த பாக்கியமே, அதுபோல நமக்கு கிடைக்க ஒரு பாக்கியமாக இருக்குமா? நாம வானதூதரை சந்திக்க ஏதாவது வழிகள் செய்ய முடியுமான்னு கேட்டா, ஒன்று செய்யலாம், அமைதியாக, இன்னும் ஒன்று ஆனந்தமாக. மிகவும் அமைதியாக வாழ்க்கை நடத்த வேண்டும். அதிகமாக குதிக்க கூடாது. பெருமை கிட்டினாலும் புகழ் வந்தாலும் அமைதியாக இதை அணுக வேண்டும். நான் பொதுவாக சொல்றது உண்டு, ஆடாத, ரொம்ப ஆடாத, சரியாகாது. இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டவும் கூடாது, ஆடவும் கூடாது. இல்லைன்னு சொல்லிட்டு வாட்டவும் கூடாது, வாடி போகவும் கூடாது. அது முன்னாலே நான் சொல்றது உண்டு. அதே போலத்தான் ஒரு கழுதை போல நடக்க தெரிய வேண்டும். நமக்கு எதிலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேராசை கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் மிகவும் அமைதியான ஒரு பெண்மணி, அவர் அமைதியான ஒரு ஆன்மா. ஆனால் அனைத்தை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து சிறப்பான வாழ்வாழ அமைதியை மிகவும் கருத்தாய் கடைபிடித்தாராகவே நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமூகங்களில், சமயங்களில் ஒரு அமைதிக்கான வாழ்வை ஏற்படுத்த நாம் கருவிகளாக வானம் மாற முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக வானதூதர் ஓடி வந்து நம்மை வாழ்த்துவார் என்பதுதான் உண்மை. இரண்டாவது, இதற்காக இந்த அமைதி ஆனந்தமான வாழ்வுக்காக. அன்னை மரியாள் முகத்துல பாருங்க, எப்பவும் பளிச்செண்ணை இருக்கும். அமைதியாக இருந்து ஆனந்தத்தை சம்பாதித்தார். முழுவதும் அருள் ஆனந்தம் வழிந்தோடியது. அந்த முகத்தை பார்க்கிற அனைவருக்கும் ஆனந்தம் ஓடி வரும் அளவுக்கு மகிழ்ச்சியை கொண்டிருப்பவள் அன்னை மரியாள். ஆகவேதான் வானதூதரே ஓடி வந்து வாழ்த்து தெரிவித்தார். நம்ம முகங்களை பார்த்தா வருவாரா? எல்லாம் மூஞ்சி நாட்டிட்டு இருந்தா எப்படி? எதற்கெடுத்தாலும் ஒரு மூஞ்சி நாட்டம் அல்லது முகத்தை விரிச்சுக்கிட்டு விகாரமா நடக்கிறது. அன்பு மக்களை, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எவ்வளவுதான் வாய்ப்பு வசதிகள் ஆண்டவனுக்கு அள்ளி வீசி கொண்டு இருக்கிறார். நான் கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் கொடுத்துட்டு இருக்கிறாரே. வானதூதர் நம்ம அன்னை மரியாளை வந்து வாழ்த்துவது போல நம்ம வாழ்த்துவதற்கு நாம் என்னைக்காவது முயற்சி எடுத்திருக்கிறோமா என்பது என்னுடைய கேள்வி. எடுத்து பார்ப்போம், முயற்சி எடுப்போம். இன்னும் நாட்கள் இருக்கிறது. அனைத்தையும் பெறுகிற நாம் அன்னை மரியாவை போலவே கடவுளின் அருளை கண்டடைய நாம் முயற்சி எடுப்போம். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்கும். கடவுள் தருகிற நல்மனத்தோருக்கான அமைதியும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கப்பெறும். அதற்கான வாழ்த்துக்களை வானதூர் வழியாக கடவுள் தர வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. வானதூதர் வழியாக இயேசுவின் பிறப்பை அன்னை மரியாவுக்கு அறிவித்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த அறிவிப்பை ஏற்று மகிழ்வோடு தம்மை அர்ப்பணித்த அன்னையை போல நாங்களும் எங்களை உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறோம். உடைய திருமகன் பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியின் பிறப்பாக, மகிழ்ச்சியின் பிறப்பாக அமைய எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள தேவையான சூழலை எங்கள் மத்தியிலே தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். மரியே, அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம்
நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.